வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவா, மெய்ப்பொருளே, சுத்த வெளியே, சூழ்ந்தெழுத்தும் பேரியக்க பேராதார பேருந்து ஆற்றலே, பேரறிவே, அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருளாய் நிறைந்துள்ள ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அன்பு குரல் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்து கொண்டு இன்றைய சிந்தனைக்கு ரஜோகுணம், தமோகுணம், சாத்வீக குணம் அப்படிங்கிறத சிந்தனை பண்ணோம். பகுதி 2. இந்த பேரின்பம், இந்த ஞானம், அறிவின் முழுமை, இதெல்லாம் இந்த கிளாண்டுகள்லாம் நல்ல முறையில் சிறப்பாக இயங்குறதுனால வந்த விளைவு. இப்போ இது நல்ல முறையில் சிறப்பாக இயங்க முடியாத அளவுக்கு நாம் நம்மளுடைய எண்ணம் சொல் செயலை வச்சுருந்தோன்னு வச்சுக்காங்க. ரசாயன மாற்றங்கள் தானே, என்ன செஞ்சாலும் என்ன பண்ணாலும் நம்ம உடம்புல கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுது. அப்போ இந்த கெமிக்கல் இதனுடைய இயக்கத்தை பாதிக்கக்கூடிய அளவில் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்டர்பன்ஸ், அதுதான் டிஸ்டர்பன்ஸ். எந்த சக்கரத்தை எந்த அளவுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துதோ அந்த அளவுக்கு நமக்கு அதனுடைய இம்பேக்ட், விளைவுங்கிறது இருக்கும். அதனால தான் மகரிஷி இந்த மகராசன பயிற்சின்னு கொடுத்து இந்த முதுகுத்தண்டை ஒழுங்குபடுத்துதல் அப்படின்னு வச்சுருக்காங்க. அப்புறம் நம்ம கடைசியாக ரிலாக்ஸேஷனில் படுக்கிறதுக்கும் எந்திரிக்கிறதுக்கும் ஒரு முறை சொல்கிறாங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி இந்த மனித சமுதாயம் இப்படி ஒரு விஷயத்தை கேள்வியே பட்டிருக்காது. இடது பக்கம் திரும்பி வலது கையை ஊனி படுக்கணும், அதே மாதிரி இடது பக்கம் திரும்பி வலது கையை ஊனி தான் எந்திரிக்கணும். இது எதுக்குன்னு கேட்டால் அந்த முதுகுத்தண்டை பாதுகாக்கிறது தான், முதுகுத்தண்டுடைய சேஃப்டிக்காக தான். சாதாரணமாக நினச்சி பாருங்களேன், நாம் அப்படியே தொப்புன்னு படுக்கிறோம், அப்படியே எந்திரிக்கிறோம். இப்போ முதுகுத்தண்டு பெண்ட் ஆகுதுதான், டேமேஜ் ஆகும். அப்போ நாம் இடது பக்கம் திரும்பி வலது கையை ஊனி எந்திரிச்சோன்னா தாத்வீகம் மேலோங்கும். எவ்வளோ பெரிய சயின்ஸ் உள்ளே வச்சுருக்காங்க. அப்போ நம்ம இது மாதிரி எந்திரிக்கலை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது முதுகுத்தண்டு டேமேஜ் ஆகும். ஒன்று ரஜோகுணத்தன்மை மேலோங்கலாம், அல்லது மந்த புத்தி தமோ குணங்கள் மேலோங்கலாம். இதை தவிர்க்கிறதுக்காக தான் மகரிஷி இந்த சிஸ்டத்தை கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் போய் எதுக்காக செஞ்சுக்கிட்டு இதில் என்ன இருக்குது? எவ்வளோ பெரிய சயின்ஸ். மகரிஷி சொன்ன விஷயங்கள் ரொம்ப கம்மி, சொல்லாத விஷயங்கள் அதிகம். பிரபஞ்சத்தினுடைய தன்மாற்றத்தையே முழுசா சொல்லி முடிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் மகரிஷி சொல்லாத விஷயங்கள் நிறைய இருக்கு. எண்ணி வச்சு சொல்லாத விஷயங்கள் நிறைய இருக்கு. மகரிஷியினுடைய எண்ணங்கள்லாம் எங்க இருக்குன்னா, இப்போ யார் என்ன நினைச்சாலும் ஸ்பேஸில் பதியும் இல்லையா? மகரிஷியினுடைய எண்ணங்கள் முழுவதும் ஸ்பேஸில் இருக்கு. நாம் ஸ்பேஸில் இருந்து எடுக்கிறதுக்கு தயாரானோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். மகரிஷின்னு மட்டும் கிடையாது, பல ஞானிகளும் மகான்களும் ஸ்பேஸில் தன்னுடைய எண்ணத்தை அப்படி வீசி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அதெல்லாம் நம்ம எடுக்கிறதுக்கு பழகணும். அப்போ இந்த முதுகுத்தண்டு குவாலிட்டியாக இருக்கும். நம்முடைய மூளையினுடைய சிறப்பு, அதனுடைய சிறப்பு தன்மையோடு இயங்குற மாதிரி நாம் அதுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கும். நாம் ஒத்துழைப்பு கொடுத்தால் ஒழிய இந்த நிகழ்ச்சி நடைபெறாது. நாம் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ரிலாக்ஸேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா மகரிஷி? மொத்த உடல் பயிற்சியினுடைய எசன்ஸையும் கொண்டு ரிலாக்ஸேஷனில் தான் ஃபுல்லப் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லாமே பண்ணிவிட்டு ரிலாக்ஸேஷன் நல்லா பண்ணலை அப்படின்னா அது கன்வெர்ட்டிங் சிஸ்டம். இப்போ தயார் பண்ணுறோம், கையை தயார் பண்ணுறது, கைக்குள்ளே எனர்ஜியை கொடுக்கறது, லோட் பண்ணி வச்சுருக்கோம் சரியா? அதே மாதிரி இடுப்புக்கு, முதுகுத்தண்டுக்கு, நம்மளுடைய கை கால்களுக்கு, அப்புறம் அக்குப்ரெஷர் பாயிண்ட்டு, இதெல்லாம் தயார் பண்ணுறோம். தயார் பண்ணி இந்த எனர்ஜி அங்கங்கே லோட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த லோட் பண்ண எனர்ஜியை ரிலாக்ஸேஷன் போகும்போது அப்படியே அதனுடைய தன்மையாக மாறிவிடுகிறது. ஆக்சுவலாக ரிலாக்ஸேஷனில் நமக்கு பல பேர்த்துக்கு தூக்கம் வந்துடும். தூங்கக்கூடாது, ஆனால் தூங்கணும். எங்கே தூங்கணும் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக மேலே கொண்டு போயிட்டு கீழே கொண்டு விடுறாங்களா, கீழே கொண்டு பாதத்தில் முடிச்சுட்டு தூங்கிறதுக்கான இடம் அதுதான்.
ஆனால் பெரும்பாலும் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு என்ன உணர்வு வரும் அப்படின்னா, இந்த முழங்கால் தொடை அப்படி தொடையை தாண்டினோடனே தூங்கியிருக்கும். அப்போ நம்மளுடைய இந்த உயிர் சக்தி பாருங்க, ரவுண்ட் ரவுண்டாக கற்பனை பண்ணிக்கோங்க, சரியா? இப்போ பாதத்துலேருந்து தளர்த்திக்கிட்டே வர்றோம் அப்படின்னா மூலாதாரம் சென்டருக்கு போனோன்னு தூங்கிடும். ஆனால் அது தூங்கக்கூடாது. அந்த சயின்ஸ் அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அப்படி தூங்காமல் விழிப்பு நிலையோடு இருக்கணும். இப்போ இந்த விழிப்பு நிலையோடு இருக்கக்கூடிய தன்மை எப்போ மேலோங்கன்னா, நாம் சாத்வீக தன்மையோடு வாழும்போது ஏற்படும். நாம் நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாம் சாத்வீக தன்மையோடு வச்சுருந்தோம்னா நம்ம தவத்திலையும் தூங்க மாட்டோம், ரிலாக்ஸேஷன்லையும் தூங்க மாட்டோம். அப்படி ஃபுல்லாக மேலே போயிட்டு கீழே அதுக்கு தூங்கிறதுக்கு இடம் கொடுக்கும்போது அந்த இடத்துல தூங்கும். அப்படி அந்த இடத்துல நாம் தூங்கும்போது நம்ம உடம்புல உடல் செல்களில் என்ன நடக்குது அப்படின்னா, டோட்டலாக எல்லா எனர்ஜியும் லோட் பண்ணி செல்களில் வச்சுருக்கோமா, இது எல்லாம் ஒவ்வொரு செல்களும் தன்னுடையதாக மாற்றிக்கொள்ளும், தன்னோட தான் மாற்றிக்கும் இந்த எனர்ஜியை. அதுக்கு தான் மகரிஷி ரிலாக்ஸேஷனை கடைசியாக கொடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஆனால் பெரிய விஷயம் சைக்காலஜி தான். சைக்காலஜியோடு கலந்து இந்த ரிலாக்ஸேஷனை கொடுத்துருக்காங்க. பாதங்களை தளர்த்தி கொள்கின்றோம். பாதங்களில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் யாவும் சீராக இயங்குகிறது. போதிய பலமும் நலமும் பெறுகிறது. பாதங்கள் ஓய்வு பெறட்டும். ஓய்வு ஓய்வு ஓய்வு. இந்த சைக்காலஜி தான். நம்மளுடைய மனதின் மூலமாக நாம் கமெண்ட் கொடுக்குறோம். இப்போ நம்மளுடைய மனதின் மூலமாக கமெண்ட் கொடுக்கறதுக்கு அது ஆக்டிவேட் ஆகும், ரியாக்ட் பண்ணும். அந்த அளவுக்கு நம்ம செல்களோடு நாம் பழகணும். நாம் சொல்கிறது நம்மளுடைய செல்கள் கேட்க மாட்டேங்குது அப்படின்னா, இந்த ரஜோகுண தன்மையெல்லாம் கொஞ்சம் அங்கங்கே இருக்குன்னு அர்த்தம். ரஜோகுண தன்மையோடு நாம் அங்கங்கே செயல்படுறதுனால தான் நாம் சொல்கிறது நம்முடைய செல்கள் கேட்க மாட்டேங்குது. இப்போ சாத்வீக தன்மையோடு நாம் வாழ்ந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது நாம் சொல்கிறத கேட்கும். நில்லுன்னா நிற்கும். மூலாதாரத்தில் தவம்னா மூலாதாரத்தில் தவம் நடக்கும். என்ன நடக்குதுங்கிறதையும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். எது மாதிரி இயங்குது, எது மாதிரியான தன்மையோடு இருக்குங்கிறது எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இப்போ அந்த முறையில் நாம் வாழணும், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இது எல்லாமே பாருங்க, நம்ம மற்ற நேரங்களில் எது மாதிரி நம்ம சமுதாயத்தோட குடும்பத்தோட நம்மளோடையே நாம் தொடர்பு கொள்கிறோமோ இதனுடைய விளைவாக தான் நமக்கு இந்த தவம், இந்த ஆன்மீக வாழ்க்கைங்கிறது அமையும். இப்போ இதை கொஞ்சம் நாம் சிந்தனை பண்ணி இதற்கு தகுந்த மாதிரி நம்மளை கொஞ்சம் டியூன் பண்ணிக்கணும். நம்ம மாற்றத்துக்கு உட்பட்டவங்க தான். நான் மாறலாம் மாட்டேன் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா உண்மை புரியலேன்னு அர்த்தம். அவ்வளோதான். எதாக இருந்தாலும் நாம் மாறிடுவோம். சயின்ஸு இந்த ஹியூமன் பாடிக்கு அப்படி தான் அமைஞ்சிருக்கு. எத்தகைய சூழ்நிலையிலும் நம்மை நாம் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்து கொள்ள முடியும். எது மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் சரி, அதிலிருந்து வெளியே வர்றதுக்கும் நம்மளால் முடியும். அதில் இருக்கக்கூடிய தன்மையை மாற்றிக்கவும் முடியும். அப்படி தான் இந்த ஹியூமன் பாடி உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் நாம் கொஞ்சம் கவனித்து புரிஞ்சுக்கிட்டு நம்மளை கொஞ்சம் மாற்றிக்க வேண்டிய இடம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நாம் கொஞ்சம் நம்மளை மாற்றிக்கும். சில விஷயங்களை நாமளாக மாற்றினா மட்டும்தான் மாறும். சில விஷயங்கள் அதுவாக மாற்றி கொடுக்கும். அது எந்த அளவுக்கு முடியுமோ அதுதான் மாற்றி கொடுக்கும். சில விஷயங்கள் நாம தான் மாற்றிக்கிட்டு போகணும். 50% அதுகிட்டையும் இருக்குது, 50% நம்மகிட்டையும் இருக்குது. இல்லை நீயே மாற்றிக்க, நீயே பார்த்துக்க. இது பக்தி மார்க்க தன்மை. பக்தி மார்க்கத்தில் எல்லாம் இறைவன் இருக்கான், பார்த்துக்குவான், அவங்ககிட்ட சொல்லியாச்சு. கோயிலில் போய் எல்லாத்தையும் கொட்டிட்டு வெளியே வந்துடுது. இதுவும் சைக்காலஜி தான். பாருங்கள், அந்த காலத்தில் தன்னிடம் இருக்கக்கூடிய விஷயங்களை எங்கேயாவது போய் சொல்லிட்டாங்கன்னா அவங்க ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. அதுக்கு ஒரு இடம் வேணும். அப்போ இறைவன்கிட்ட உங்களுடைய குறைகள் எல்லாம் சொல்லுங்கள், அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு பக்தி மார்க்கத்தில் நம்மளை வளர்த்தாங்களா? நாம் இன்னும் அதுலேயே சிக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லாமல் நம்மளை கொஞ்சம் நாம் மாற்றிக்கும். ஞான மார்க்கத்துக்கு நம்மளை மாற்றிக்கும். விளக்கத்தின் வழியே வாழ்கிறதுக்கு நாம் தயாராகிடும். எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நாம் தயாராகிடும். ஒரு விஷயம் என்னை பாதிக்குது, என்னை ரொம்ப டேமேஜ் ஆக்குது அப்படின்னா, இப்போ நாம் அதுக்கு இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா மேலும் நம்மை அது பலகீனப்படுத்தும்.
ஏற்கனவே அது வந்து நம்மளை வந்து டேமேஜ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, இன்னும் நாம் கொஞ்சம் அதுக்கு இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லாவே நம்மளுடைய உடம்பையும் மனசையும் உயிரையும் டேமேஜ் பண்ணும். இப்போ நடந்து முடிந்த சூழ்நிலைகளை நினச்சிக்கிட்டே நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணக்கூடாது, இழந்து விடக்கூடாது. நடந்தது நடந்துருச்சு, அடுத்து நான் என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். இப்போ நடந்தது இப்படி ஆகிப்போச்சேன்னு ஒரு விஷயத்தை நாம் சிந்திக்க சிந்திக்க அதுக்கு பேர் கவலை. நடந்து முடிஞ்ச நிகழ்ச்சியை நாம் யோசிக்கும் போது வரக்கூடிய உணர்வு கவலை. இப்போ நடந்து முடிஞ்ச நிகழ்ச்சியை நம்மளால் மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது இல்லையா? அப்போ சில விஷயங்களை நாம் என்ன பண்ணணும், ஏற்றுக்கணும். அப்படி ஏற்றுக்கிட்டு சரி இனி நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு யோசிக்கும். நடந்தது நடந்து போச்சு, இனிமேல் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும். அப்படி யோசிக்கும் போது அந்த பிரச்சனையிலேருந்து அந்த சிக்கல்லேருந்து நாம் வெளியே வந்துடலாம். அப்படி இல்லைங்கும்போது அது நம்மை பாதிக்கும். நாம் அதனால் பெரிய பெரிய இழப்புகளை சந்திப்போம். நம்முடைய உடம்பு, மனசு, உயிர் இதெல்லாம் கொஞ்சம் பலகீனமாகும். மறுபடியும் இது ரெடி ஆகிற வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையை ஏனோ தானோன்னு அப்படியே போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நாம் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும். நான் என்ன செய்யணுங்கிறதுல தெளிவாக இருக்கணும். நம்ம என்ன செய்யணுங்கிறதுல நாம் தெளிவாக இருக்கணும். முரண்பாடாக ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு ஒரு பிஸ்னஸே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தீபாவளி நெருங்குதா, எல்லாரும் இந்த பட்டாசு வியாபாரம் செய்யலான்னு யோசிக்கிறாங்க. இந்த சீசன் பிஸ்னஸ். இப்போ டோட்டலாக மழை வந்துச்சு அப்படின்னா பட்டாசு எங்கேயாவது விற்குமா? ஆக்சுவலாக முந்தி மாதிரிலாம் கிடையாது. இப்போ 4 நாள் 5 நாள் தான் லைசன்ஸே கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே நாம் அந்த வியாபாரத்தை முடிச்சுக்கணும். அதுக்கு மேலே அந்த லைசன்ஸுக்கு பவரும் கிடையாது. அடுத்த வருஷம் மாதிரி புதுசாக தான் வாங்கணும். அப்படி இன்னைக்குள்ள காலகட்டங்கள் மாறி இருக்கு. அப்போ இது ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷன். இது மாதிரி சீசன் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறதுங்கிறது நாம் யோசிக்கணும். கால தன்மைகள் எல்லாம் யோசனை பண்ணி, இப்போ இந்த லைசன்ஸ் வாங்குறதே பெரிய போராட்டமாக இருக்குது. அப்படியே லைசன்ஸ் வாங்கி 20,000 ரூபா 30,000 ரூபா கொடுத்து வாங்கணும் அப்படின்னா இப்போ போட்ட காசை எடுக்கணும். அப்போ நம்ம பிஸ்னஸ் பண்ணணும். அப்படிங்கும்போது இப்போ போட்ட காசை எடுக்கிறதுக்காக ஏதாவது ஒரு முறையில் நாம் என்ன பண்ணுவோம், முயற்சி செய்வோம். நாமளா தள்ளப்படும், இந்த காசு வீணாக போகுது இல்லையா? அப்போ இது எல்லாத்தையும் நாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். இது மாதிரியான முயற்சிகளில் நம்மளை சில பேருக்கு சாத்தியம், சிலருடைய கருமையத்துக்கு சில விஷயம் சக்ஸஸ் ஆகும். ஆனால் எல்லாத்துக்கும் அது சக்ஸஸ் ஆகுமான்னா ஆகாது. இப்போ சில பேருக்கு சாத்தியமான விஷயம் பொதுவாக எல்லாருக்கும் சாத்தியமாகுது என்பது இயலாத காரியம். இப்போ நமக்குன்னு விதிக்கப்பட்டது என்னவோ அதுக்குள்ள வாழ கற்றுக்கணும். நம்முடைய சுய கருமையத்துக்கு என்ன தன்மையோ அந்த தன்மையோடு வாழ கற்றுக்கணும். இயற்கைக்கு முரண்பாடாக நம்மளுடைய செயல்களை நாம் செஞ்சுட்டு நம்முடைய கருமையத்துக்கு முரண்பாடாக இயற்கை கூட ஒரு பொதுவான சட்டத்தை வச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்முடைய கருமையை அப்படி கிடையாது. நீ இன்னதைத்தான் செய்ய வேண்டும் என்றால் இன்னதை மட்டும்தான் செய்ய வேண்டும். அதை தாண்டி வேற ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்னா அது பனிஷ்மெண்ட் நாம் அனுபவிச்சு தான் தீரணும். வேற வழியே கிடையாது. இது கருமையத்தினுடைய தன்மை. ஏன்னா நம்முடைய கருமையை வந்து சில பதிவுகளை அடிக்கடி எதிர்வினையாற்றும். சயின்ஸு தான் அதுவும். நம்ம கருமையத்துக்கு பொருந்தாத செயல்களை செஞ்சுட்டு அதை போய் ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன ஆகாது, அங்கே ஸ்டேபிள் ஆகாது. அது என்ன பண்ணும், இது எனக்கு பொருந்தாத பதிவுன்னு தள்ளிவிடும். அதை வெளியே தள்ளிவிட நீங்கள் அதனால் பாதிக்கப்படுவீர்கள். ஒன்று, வாழ்க்கை சிக்கலுக்குள் மேலும் மேலும் சிக்கலாகும், மனச்சோர்வு ஏற்படும். ஏன்னா என்னடா இவ்வளோ முயற்சி பண்ணுறேன் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா வாழ்க்கை சோர்வு வந்துடும், மனச்சோர்வு வந்துடும். அப்போ இது எல்லாத்தையும் நாம் கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம கருமையத்தில் ஸ்டேபிள் ஆகக்கூடிய பதிவுகளை மட்டும்தான் நாம் ஏற்படுத்தும். நம்ம கருமையத்துக்கு பொருந்தாத பதிவுகளை நாம் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய விளைவு அது எதுக்களிக்கும். ஆக்சுவலாக கருமையும் வாந்தி எடுக்குது. வாந்தி எடுத்தது அப்படின்னா அதை நாம்
ஒன்றும் பண்ண முடியாது, அனுபவிச்சு தான் தீரணும். இது நம்மளுடைய கருமையத்தினுடைய தன்மை. அதனால தான் வந்து பெரியவங்க நல்லதையே செய்யுங்க, நல்லதையே பேசுங்க, நல்லதையே சிந்தனை பண்ணுங்கன்னாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு மனப்பக்குவம் வேணும். கொஞ்சம் ஒரு சென்சிட்டிவான விஷயம் இதெல்லாம், நுட்பமான இயக்க அமைப்பை உடையது. அப்போ இதுக்கு நம்மளுடைய மனசு தயாராகலை அப்படின்னா புரிஞ்சுக்கிறது சிரமம். அதனால தான் வந்து தவம் கொடுக்கப்பட்டது. தவம் பண்ணி மனதை பக்குவப்படுத்தும். தவம் பண்ணி மனதை பக்குவப்படுத்தி மன அலை சுழலை குறைக்கிறோம். மன அலை சுழல் குறைக்கப்படும் போது நாம் ஆராய்ச்சிக்கு தயாராகும். அப்போ ஆராய்ச்சியோடு நம்முடைய உடல் செல்களுடைய தன்மை, உடல் பயிற்சி செஞ்சு நம்முடைய உடல் செல்களுடைய விலங்கின பதிவை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணி நிற்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நல்ல வழிகாட்டுதலாக நம்முடைய மனம் நமக்கு அறிவோடு இணைந்து இயங்கும். இப்போ நம்முடைய மனசு எப்படி எதோடு இணைந்து இயங்குதுன்னா வெளியில் தன்மையோடு இணைஞ்சிக்குது. வெளியில் உள்ள காட்சிகளோட, வெளியில் உள்ள சூழ்நிலைகளோட, புறத்தன்மையோடு நம்முடைய மனசு என்ன ஆகுது, ட்ராவல் ஆகிட்டே இருக்கு. இப்போ இந்த புறத்தன்மையோடு எப்போ பார்த்தாலும் போய் மெஜ்ஜாகி அதோட அதுவாக வாழ்ந்து இதுதான் நான் அப்படின்னு அது தன்னை வந்து ஒரு கற்பனையாக பாவிச்சுக்கும் போது இந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அகம், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவு அதோடு இணைவதற்கு வாய்ப்பு உருவாகாது. இந்த வாய்ப்பை உருவாக்குறதுக்கு தான் நம்முடைய மனவளக்கலை பயிற்சியை மகரிஷி கொடுத்துருக்காங்க. பல விஷயங்களை நாம் வந்து சிந்தனை பண்ணி தான் மகரிஷி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த புறத்தன்மையில் இயங்கக்கூடிய மனதை அறிவின் தன்மையோடு மாற்றுவதற்கு நம்முடைய முறையான செயல்களை செஞ்சு பழகணும். எதை விட்டுன்னு அவங்க சொல்கிறாங்களோ அதை விட்டுறணும். அப்படி விடாமல் அதோடு நாம் ட்ராவல் ஆகிட்டே இருக்கோம் அப்படின்னா இருக்கும். இந்த பூமி சுத்தம், சூரியன் சந்திரன் வந்து போகும். நம்மளுடைய வாழ்க்கை இந்த பூமி மீது காலங்களை கடத்தி கொண்டிருக்கும். பசி வரும், சாப்பிடுவோம், மறுபடியும் தூக்கம் வரும், தூங்குவோம், மறுபடியும் உழைச்சி காசு சம்பாதிக்கணுங்கிற உணர்வு. ஏன்னா பசிக்கு காசு வேணும் இல்லையா? அப்போ இப்படியே தான் போயிட்டு. இப்போ இந்த தன்மையிலிருந்து நாம் நம்மளுடைய மனிதன்கிற தன்மை எவ்வளவு சிறப்பு மிக்கதுன்னு புரிஞ்சுக்கணும். இந்த மனித தன்மையை எது நிர்வகிக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாம் கொஞ்சம் மாற்றிக்கணும். மாற்றுறதுல இன்னைக்கு என்ன முடியுமோ அதை இன்னைக்கு மாற்றிக்கலாம். ஆனால் நாளைக்கு மாற்றிக்க வேண்டிய விஷயங்கள் நமக்கு லிஸ்ட்டு இருக்கணும். இந்த லிஸ்ட்டை வந்து தொலைச்சிடக்கூடாது. நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இத்தனை இருக்குது அப்படின்னு நீங்கள் லிஸ்ட் எடுத்து இந்த விஷயத்தை ஒவ்வொன்றா இன்னைக்கு என்ன முடியுதோ அது இன்னைக்கு, நாளைக்கு என்ன முடியுதோ அதை நாளைக்கு. ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும், மாற்றிக்கிட்டே வரணும். இன்னைக்கு இருக்கிற மாதிரியே அப்படியே நாம் வாழ்ந்து விட்டு போய்விடக்கூடாது. அப்படி வாழ்வதற்காக இந்த மனித பிறவி என்பது உருவாகலை. இது பாருங்களேன், இந்த பிரபஞ்ச தன்மாற்றத்தில் இறைவனை புரிந்து கொள்ளக்கூடிய சிறப்பு யாருக்கு இருக்குன்னா இந்த மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் இறைவன் அதுன்னு புரியுமா? புரியவே புரியாது. அந்த சிஸ்டமே அதுக்கு இல்லை. ஆனால் இறைவன் இவன்தான், இவன் இறைவன். இறைவன் என்னுள் அறிவாக இயங்குகிறான், உயிராக இயங்குகிறான், மனமாக இயங்குகிறான். அப்படி உயிராக, அறிவாக, மனமாக இயங்கக்கூடிய இறைவனை நான் துன்பப்படுத்தலாமா? அவனுக்கு துன்பம் கொடுத்தோம் அப்படின்னா அவன் திருப்பி நமக்கு விளைவா சில இதை செய்யாதேன்னு உணர்த்துறது தான், வேற ஒன்றும் கிடையாது. நீ செய்வது பிழை, இந்த பிழையை திருத்திக்கொள், இதை நீ செய்யக்கூடாது அப்படின்னு உணர்த்துறது தான் நாம் என்னன்னு ஃபீல் பண்ணுறோம், துன்பம்னு ஃபீல் பண்ணுறோம். வேற ஒன்றும் இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் நாம் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நம்மளை மாற்றிக்கணும். மனிதன் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ வேண்டும். இந்த அஞ்சறிவு ஜீவ இன தன்மையோட
இந்த 6வது அறிவுக்கு வந்ததுக்கப்புறம் நாம இயங்கக்கூடாது, செயல்படக்கூடாது. பிஹெச்டி எம்பில் பண்ற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். ஆனா இன்னமும் போய் எல்கேஜியில் உக்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னா என்னன்னு சொல்றது நம்மள? எம்பில் பிஹெச்டி பண்ற அளவுக்கு நம்ம தயாரான பிறவியில இருப்போம். ஆனா போய் எல்கேஜியில் உட்காந்து வாழ்ந்துட்டு இருப்போம். அவனையே வேற சாட்சி, நீயே வந்து என் வாழ்க்கையை சரி பண்ணு, என் கையை பிடிச்சி எழுது, எனக்கு எழுத சொல்லி கொடு. அப்ப இதெல்லாம் வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய சிறப்பு தன்மையை புரிந்து கொள்ளாத அறிவினுடைய குறைபாடு. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அறிவின் குறைபாடு. இந்த அறிவின் குறைபாடை யார் சரி செஞ்சுக்கிறது? அது அவங்கவங்களா நினைச்சாதான் மாத்திக்க முடியும். மற்றவங்க வந்து இதை டியூன் பண்ணி வைக்கவெல்லாம் முடியாது. இப்போ இறைவன் வந்து நமக்கு அந்த இடத்துல தான் சுதந்திரம் கொடுத்துருக்கான் பாருங்க. ஃபுல் ஃப்ரீடம். நீ மனிதன் எப்படி வேண்டுமானாலும் வாழலாங்கிற சுதந்திரம் நமக்கு இருக்கு. என்ன காரணத்தினால இந்த சுதந்திரத்தை இறைவன் கொடுத்தா அப்படின்னா, நீ வந்து வாழ்வியல் முறைகளை உருவாக்க வேண்டியவன், பண்பாட்டை உருவாக்க வேண்டியவன். ரெண்டாவது, நீ மட்டும் இல்லாம உன்னை சார்ந்த எல்லாத்தையும் பாதுகாக்க கொள்ளக்கூடிய அளவுக்கு உனக்கு வாழ்வியல் முறை, அந்த அறிவின் தன்மை இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் நாம நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டு நாம நம்மளை மாத்திக்கணும். அப்ப இந்த சுதந்திரத்தை நாம என்ன பண்றோம் அப்படின்னா மிஸ்யூஸ் பண்றோம். இறைவன் கொடுத்த இந்த ஃபுல் ஃப்ரீடம், நீ எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் அப்படிங்கிற ஃப்ரீடம் கொடுத்துருக்கான். ஏன் அவன் இப்படிலாம் பண்ணா? இப்படிதான் வாழணும்ட்டு ஒரு சிஸ்டத்தோட நம்மளை அப்படியே நிறுத்தி இருக்கலாமே ஃபோக்கஸ் பண்ணி. அப்படி ஃபோக்கஸ் பண்ணி நம்மளை நாம நிறுத்தியிருந்தா அப்படின்னா நம்முடைய 6வது அறிவில் நாம் முழுமை பெற முடியாது. அவன் வந்து இந்த 6வது அறிவை வளர்த்துக்கிறதுக்கான தன்மையோடு தான் நம்மளை உருவாக்கியிருக்கான். அப்ப இந்த 6வது அறிவு எப்ப வந்து வளரும் அப்படின்னா, நல்லது, கெட்டது, தேவையானது, தேவையில்லாதது, நான் யாரு, இந்த பூமி எப்படிப்பட்டது, இந்த பிரபஞ்சம் எப்படிப்பட்டது, இந்த உயிர் வகைகள்லாம் எங்கிருந்து வந்தது, இதற்கெல்லாம் மூலமான ஆற்றல் எங்க இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் 6வது அறிவு. அப்ப இந்த அறிவுங்கிறது வளரணும், நாளுக்கு நாள் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படிங்கிற போதுதான் என்ன பண்ணிட்டான் இறைவன்? ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தான். நீயே சிந்தனை பண்ணி உன்னுடைய வாழ்க்கையை நீயே ஒழுங்குபடுத்து. அப்படி நாமளே ஒழுங்குபடுத்திட்டு வரும்போது நமக்குள்ளாக இருக்கிற அந்த 6வது அறிவு டெவலப் ஆகும். அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. 6வது அறிவு எப்படி நமக்குள்ள இருக்குன்னா இப்படிதான் இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா வளர வேண்டியது, வளர்த்துக்க வேண்டியது. அப்ப நாம அந்த முறையில செயல்களை செஞ்சு நம்மளை கொஞ்சம் மாத்திக்கணும். இப்போ முறை தவறிய செயல்களை செய்யும்போது இந்த 6வது அறிவுங்கிறது டெவலப் ஆகாது. இந்த 6வது அறிவு எங்க இருக்கு, எது மாதிரி டெவலப் ஆகும் அப்படின்னா நம்மளுடைய மூளை பகுதியில தான் அது இயங்கும், முழுமை பெறும். அதை தான் வந்து முழுமை பேருன்னு மகரிஷி அறிமுகப்படுத்துறாங்க. 6வது அறிவில் முழுமை பெறுதல். அப்ப இந்த முழுமை பேரு அப்படிங்கிறது நாம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துகிட்டா மட்டும்தான். இந்த முழுமை பேருங்கிறது கட்டி காப்பாற்றப்படும். இந்த கட்டி காப்பாற்றிக்கணும். நாம கொஞ்சம் இங்க டெம்பரா அல்லது ஹீட்டு கொஞ்சம் அதிகமாச்சுன்னு வச்சுக்காங்க. இப்போ நம்மளுடைய பிரெயின் கொஞ்சம் சூடாச்சு அப்படின்னா இந்த கட்டப்பட்ட ஒரு 4 செங்கல் 5 செங்கல் எடுத்து வச்சு கட்டியிருக்கோன்னு வச்சுக்காங்க. ஒரு சும்மா ஒரு கற்பனை. அணுக்களை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படி கட்டிக்கிட்டே வர்றோம். 20% கட்டிட்டோம். நாம் கொஞ்சம் சூடானோம் அப்படின்னா இந்த அணுக்கள் அங்கே நிற்காது, பிரிஞ்சிரும், அணு சிதைவு ஏற்படும். அப்போ இதுக்கு நான் பொருத்தமில்லாத செயல்களை நாம் எங்கேயுமே செஞ்சிடக்கூடாது நம்மளுடைய வாழ்நாளில். அப்படி எங்கேயுமே செய்யாத போது தான் நமக்கு அறிவின் முழுமை என்பது சாத்தியம். 6வது அறிவில் முழுமை பெறுவது. இப்போ அதை நோக்கி நாம் போகிறதுக்கு தான் மகரிஷி இதை எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. பேராசையை மாற்றிக்கணும், சினத்தை மாற்றிக்கணும், கவலைப்படக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது. அப்படி உணர்ச்சி வசம், கவலை, சினம் இதெல்லாம் இல்லாதப்ப தான் நம்முடைய மனசு பூரணமாக இருக்கும். அப்படி மனசு பூரணமாக இருந்து இயங்கும்போது அந்த செல்களுடைய துருவமைப்பு சரியாக நிற்கும், அது சிதையாமல் பார்த்துக்கும். இது ஒரே நாளில் கட்டி முடிச்சிருமான்னு கேட்டால் இல்லை, ஒரே நாள்லாம் கட்டி முடிக்காது, நாளாகும், டைம் எடுக்கும்.
அப்போ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் இப்படி இருந்துட்டு நாளைக்கு மாறிடலாமா அப்படின்னு கேட்டால் நாளைக்கு அது டேமேஜ் ஆகிடும். ஏன்னா எந்த ஒரு உடல் செல்லாக இருந்தாலும் சரி, அது ஏதோ பெவிக்குயிக்கை வச்சு ஒட்டியோ அல்லது நட்டு போல்ட்டை வச்சு டைட் பண்ணியோலாம் இல்லை. இந்த காந்தத்தினுடைய தன்மை ஒரு செல்லையும் இன்னொரு செல்லையும் இழுத்து பிடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த துருவமைப்பு கொஞ்சம் அப்படி விடுபட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? செல்கள் எல்லாம் பிரிஞ்சிடும். அதுவே தான் உயிர் துகள்களுக்கும். உயிர் துகள்கள் நம்ம உடம்புல இருந்து சிதையாமல் பார்த்துக்கணும். அதனால தான் பெரியவங்க அன்பும் கருணையுமாய் வாழுங்கள்னு சொன்னாங்க. அன்பு, கருணை, இரக்கம், சகிப்புத்தன்மை, இதோடு நாம் வாழும். இதோடு வாழும்போது நாமளும் நம்மளை நல்லபடியாக காப்பாற்றிக்கலாம். வந்த வேலையை சரியாக செய்கிறோன்னு அர்த்தம். இந்த பிறவியினுடைய சரியான செயலை செய்து கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். இப்போ இந்த பிறவிக்கான சரியான செயலை தான் மகரிஷி தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ எண்ணம், சொல், செயல் மூன்றின் வழியாக துன்ப விளைவை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாதுன்னு அறிமுகப்படுத்தினாங்க. ஒழுக்கத்துக்கு மகரிஷி கொடுக்குற டெஃபினிஷன் இது. இதுவே தான் நம்மளுடைய உடல் செல்களை பாதுகாக்க வல்லது. இதுதான் நம்மளுடைய உயிரை காப்பாற்றும். நாம் அடிக்கடி சொல்கிறோம் இல்லையா, ஜீவகாந்தத்தை தேவையில்லாமல் செலவு பண்ணிடக்கூடாது. இந்த நிலைப்பாட்டில் நாம் வாழ்ந்தோம் அப்படின்னா நம்முடைய ஜீவகாந்தம் செலவாகாமல் பாதுகாத்துக்கலாம். இப்போ ஜீவகாந்தம் எந்த அளவுக்கு நமக்குள்ள சேஃப்டியாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்க முடியும், அனுபவங்கள் கிடைக்கும். இப்போ நம்ம செயல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கோம், ஆனால் அனுபவம் கிடைக்கல அப்படின்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக வெக்ஸ் ஆகிடும். நம்ம போகிற பாதை தப்போ இந்த சிந்தனை வருமா வராதா? நம்ம போயிட்டுருக்கிற பாதை என்ன விளைவு வரமாட்டேங்குது, நமக்கு அனுபவம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா போகிற பாதை ஏதோ தப்போ, வேறு ஏதாவது பண்ணணுமோ அப்படின்னு நம்மளை என்ன பண்ணுவோம்? டேக் டைவர்ஷன் கொடுத்துருவோம். ஸோ அது பலவாறான முறைகள்லையும் நாம் முயற்சி பண்ணணும். சாத்வீக குணம் கொண்ட உணவுகளை எடுத்துக்கணும். நாம் என்ன செஞ்சாலும் சாத்வீக தன்மையோடு செய்யணும். ரஜோகுணமும் தாமச குணமும் அறவே கூடாது. இதை தவிர்த்து வாழ வேண்டும். இதெல்லாம் தவிர்த்து வாழும். இப்போ நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் இது எல்லாத்தையும் சாத்வீகமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாளுக்கு நாள் நமக்குள்ள ஒரு கட்டமைப்பு உருவாகும், புரிதல் கிடைக்கும், அனுபவம் உண்டாகும். இப்போ நம்ம மௌனத்தில் இருக்கும்போது நமக்கு சில விஷயங்கள் சாதாரணமாக இருக்கும்போது புரியாது, மௌனத்தில் இருக்கும்போது புரியும். என்ன காரணம்னா ஜீவகாந்தத்தை சேமிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ ஜீவகாந்தத்தை சேமிக்கும்போது நமக்குள்ள இருக்கிற அந்த ஜீவகாந்தம் சிறப்பாக தன்னுடைய இந்த கிளாண்டுகளை எல்லாம் அப்படி கனெக்ட் பண்ணி இயக்கும்போது நமக்கு ஒவ்வொரு அனுபவங்கள் கிடைக்கிது. இந்த பிரபஞ்ச தன்மாற்ற ரகசியங்களை எல்லாம் நாம் மௌன காலத்தில் தான் அனுபவமாக்கி கொண்டேன் அப்படிங்கிறாங்க மகரிஷி. பிரபஞ்ச தன்மாற்றத்தினுடைய ரகசியங்கள் எல்லாவற்றையும் நான் அனுபவமாக்கி கொண்ட இடம் எது அப்படின்னா அது மௌனம். இப்போ மௌனம்ங்கிறது அவ்வளவு சிறப்பு மிக்கதாக ஏன் இருக்கு அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, ஜீவகாந்தத்தை சேமிக்கும், எல்லா வகையிலேருந்து சேமிக்கும். பேசுறதுலேருந்து, பார்க்கறதுலேருந்து, தவம் பண்ணுறோம், தற்சோதனை பண்ணுறோம், நம்ம உடம்பை விட்டு வெளியே போகாமல் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கோம். தேவையில்லாத கம்யூனிகேஷனை எல்லாம் கட் பண்ணிட்டு நம்ம உயிரோடு உயிராக, மனதோடு மனமாக, நம்முடைய எண்ணம், சொல், செயல் எல்லாம் அப்படி ஒரு சிஸ்டத்துக்குள்ளே இருக்கு. அதுதான் மௌனம். அப்போ இந்த சிஸ்டத்துக்குள்ளே நாம் மௌனம் இருக்கும்போது அது அங்கே ஜீவகாந்தம் பெருகும், போதிய அளவு பெருகும். மகரிஷி நமக்கு நல்ல எண்ணம் வரணும்னு வச்சுக்கோங்களேன், இயல்பா நமக்கு நல்ல எண்ணங்கள் வரணும் அப்படின்னா போதிய அளவு நமக்குள்ள ஜீவகாந்தம் இருந்தாதான் வரும், இல்லைன்னா நல்ல எண்ணம் கூட வராது. இதுதான் கீழ்நோக்கு தன்மை. நம்ம போதிய அளவு ஜீவகாந்தம் நம்ம உடம்புல இருந்துன்னா மேல்நோக்கு விசை ஒர்க் ஆகும், ஆக்டிவேட் ஆகும். அப்படி இல்லாட்டி கீழ்நோக்கு தன்மையில் ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றும் நம்முடைய ஜீவகாந்தம், நம்முடைய குண்டலினி சக்தி. அப்படி ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றும் போது நமக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள், தேவையில்லாத டேக் டைவர்ஷன் உருவாகும்.
இதைத்தான் மௌன காலத்தில் நாம் இதெல்லாம் ஏற்படுத்திக்காமல் அமைதியாக இருந்து நல்ல முறையில் பயன்படுத்திக்கணுங்கிறாங்க. இப்போ மகரிஷி இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கோம். இந்த மௌனம் இருக்கக்கூடிய அன்பர்களை எல்லாம் டெய்லி சாயந்தரம் மகரிஷி பிளெஸ்ஸிங் பண்ணுவார். அப்படி ஒரு தடவை பிளஸ் பண்ணும்போது, மௌனம் இருக்கக்கூடிய உங்களையெல்லாம் பார்ப்பதற்கு நான் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு மகரிஷி இந்த வார்த்தையை சொல்கிறார். மௌனம் இருக்கக்கூடிய உங்களையெல்லாம் பார்ப்பதற்கு நான் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கேன். இறைநிலையோடு இறைநிலையாக வாழ்ந்த கருமையம், இறைநிலையினுடைய தன்மாற்ற சரித்திரத்தை முழுமையாக அனுபவமாக்கி கொண்ட கருமையம். அந்த கருமையத்திலிருந்து ஒரு வார்த்தை, உங்களை எல்லாம் பார்ப்பதற்கு நான் இவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கேன். ஏன்னா மௌனம்ங்கிறது அத்தகைய விளைவை கொடுக்கக்கூடியது. அவனோடு அவனா நிற்கக்கூடிய வாய்ப்பு, அவனாவே இருந்து ஒவ்வொன்றையும் சிந்தித்து உணரக்கூடிய வாய்ப்பு, 6வது அறிவில் முழுமை பெறுவதற்கான பூரணமான செயல் மௌனம். இப்போ இத்தகைய மௌனத்தில் நம்மளை ஈடுபடுத்தியிருக்கோம். இது நல்ல முறையில் பயன்படுத்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சு நாமும் நம் குடும்பமும் வாழ்வில் எல்லா வளங்களும் நிறைவாக பெறுவோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிந்த அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சிந்தனை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளம்.